சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் கட்டங்களில் மொத்தம் 7 கட்ட தேர்தல் நடக்குது. அதில் 5 கட்ட தேர்தல்கள் நிறைவு பெற்றுள்ளது. அதே மாதிரி ஒடிசா மாநிலத்திலையும் சட்டமன்ற தேர்தல் அங்கே நடந்துட்டு இருக்கு. அதில் சட்டமன்ற தேர்தலில் 2 கட்ட தேர்தல் அங்கே நிறைவு பெற்றிருக்கு. இன்னும் 2 கட்ட தேர்தல் இருக்குது. வரக்கூடிய 25ஆம் தேதி ஒரு கட்ட தேர்தல் இருக்குது. அடுத்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி 4வது கட்ட சட்டமன்ற தேர்தலுக்கு அன்னைக்கு தான் இறுதி 7வது கட்ட பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவின் போது அங்கே நடக்குது. இது நிலவரம். அங்கே 147 சட்டமன்ற தொகுதிகள் அங்கே இருக்குது. அந்த தொகுதிகளில் இதுவரைக்கும் 63 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நிறைவு பெற்றுள்ளது. மீதமுள்ள 84 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு 25 மற்றும் 1ஆம் தேதி நடக்குது. இது ஒடிசா சட்டமன்ற தேர்தலை ஒட்டிய ஒரு சின்ன தெளிவு, அதாவது ஒரு புரிதல், அங்கே உள்ள சூழ்நிலையை நான் சொன்னேன். இங்கே நவீன் பட்நாயக் அவர்கள் தான் முதலமைச்சர். அங்கே இப்போதைய முதலமைச்சர் அவர் தான். அவர் 5 முறை தொடர்ந்து ஒடிசா மாநில முதலமைச்சராக இருக்கார். 6வது முறையாக இப்போ 2 தொகுதிகளில் அவர் போட்டியிடுறாரு. அதாவது இந்த இதுவரைக்கும் அவருக்கு பெரிய அளவில் சேலஞ்சு இல்லை. கடந்த தேர்தலில் தான் கொஞ்சம் அப்படியே விஸ்வரூபம் எடுத்து பாஜக கொஞ்சம் அதிகமான இடங்களில் வெற்றி ஓரளவுக்கு வெற்றி பெற முடிஞ்சுது. இந்த தேர்தலில் அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சு ஒன்று உருவாயிருக்கு. அதனால அவருக்கு அந்த சந்தேகம் நம்ம இந்த வாட்டி வெற்றி பெறுவோமா மாட்டோமாங்கிற மாதிரியெல்லாம் சந்தேகம் வந்ததுனால 2 தொகுதிகளில் அவர் போட்டிடுறாரு. கிச்சனிக்கிளி, காண்டபாஞ்சை அப்படிங்கிற 2 தொகுதியில் நவீன் பட்நாயக் அவர்கள் போட்டியிட்டிருக்காரு. இது ஒரு சூழ்நிலை. கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2019 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்கே அதாவது நவீன் பட்நாயக் அவர்களுடைய பிஜு ஜனதா தளம் 113 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது, தனி பெரும்பான்மை. பாஜக எதிர்கட்சி 23 இடங்களில் வெற்றி பெற்றிருந்துச்சு. காங்கிரஸ் 9 இடங்களில் வெற்றி பெற்றிருந்துச்சு. கம்யூனிஸ்ட், அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1 இடம், ஒரு சுயேட்சை. இது 2019 சட்டமன்ற தேர்தலில் உள்ள நிலவரம். இப்போ இந்த தேர்தலில் அங்கே பாஜக எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணுங்கிற நோக்கத்தில் அங்கே பல முயற்சி, கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல தடவை அங்கே போய் பிரச்சாரத்தை தொடர்ந்து ஈடுபட்டுகிட்டே வராரு. ஏன்னா அதுக்கு வாய்ப்புள்ள ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதை பயன்படுத்துறதுக்கு பாஜக தலைவர்கள் முனைப்போடு இருப்பாங்க. பல தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் எல்லாரும் அங்கே அணிவகுத்து இந்த பிரச்சாரத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. அநேகமாக இந்த வாட்டி ஏன்னா அவர் 5 முறை 25 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு முதலமைச்சர் ஒருத்தரே இருக்கும்போது ஒரு அதிருப்தி இருக்கும்ல, ஒரு சேஞ்ச் வேணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் நவீன் பட்நாயக் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய ஒரு அரசியல் வாரிசாக தமிழ்நாட்டை சேர்ந்த வி.கே. பாண்டியன் ஐஏஎஸ், அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அவரை பஞ்சாபில் பணியமர்த்தப்பட்டார்னு நினைக்கிறேன். அப்புறம் அதுக்கு பிறகு அங்கேருந்து மாறுதலாகி ஒடிசாவில் இப்போ அவர் கடைசி வரைக்கும் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தார் 10 ஆண்டுகளுக்கு மேலே. அப்படி ஒரு நல்ல சிறந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தார். இவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராக இருந்தார். நவீன் பட்நாயக் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருந்தார். முதலமைச்சரை யார் பார்க்கறனாலும் பாண்டியனை பார்த்தா தான் உள்ளே போக முடியும். அதிகாரி தான், ஆனால் அவரை மீறி அங்கே அமைச்சர்களே உள்ளே போக முடியாது, முதலமைச்சரை பார்க்க முடியாது. நவீன் பட்நாயக் அவர்கள் அந்த அளவுக்கு இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருந்தார். இதுக்காக வேண்டி அவர் என்ன செய்தாருன்னா, அவருடைய ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் கட்சியில் பிஜு ஜனதா தளம் கட்சியில் சேர்ந்துட்டார். கட்சியினுடைய முகமாக, அதாவது நவீன் பட்நாயக் அவர்களுடைய வாரிசாக, கட்சியினுடைய அடுத்த தலைவராக அவரை முன்னிலைப்படுத்தினார் நவீன் பட்நாயக். நவீன் பட்நாயக் வி.கே. பாண்டியன் அவர்களை முன்னிலைப்படுத்தது அவருடைய இது. ஆனால் வி.கே. பாண்டியன் ஒரு தமிழர். ஒரிசாவை பொறுத்த வரைக்கும் அவர் இங்கேருந்து ஒரு அந்நியர், அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் அல்ல. இது அங்கே உள்ள ஒரு பிரச்சனை. இந்த சூழ்நிலையில் அங்கே இப்போ பரபரப்பான, ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, பாஜக கண்டிப்பாக அங்கே சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுல உறுதியாக வேலை செய்துட்டு இருக்காங்க. பாராளுமன்ற தேர்தலுக்கும் அங்கே நிறைய சீட்டுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. கடந்த தேர்தலை விட இந்த வாட்டி அதிகமான இடங்கள் கிடைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுது. அதனால் பாஜக தலைவர்கள் பயங்கரமாக பிரச்சாரத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை உருவாச்சுது. என்ன அப்படின்னா, அங்கே உள்ள மண்ணின் மைந்தர்கள்,
எப்படி நீ ஒரு வந்தேரிக்கு நீ முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்க போற அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்து ஒடிசாவில் கிளம்பியது. பாண்டியனை தலைவராக அந்த பிஜு ஜனதா தலைவரத்தில் அதனுடைய முகமாக அவர் அறிவித்த உடனேயே வந்து கட்சியில் உள்ள மற்ற தலைவர்களுக்கு அது பிடிக்கல. ஒடிசாவில் உள்ள ஒருத்தரை தானே நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்தணும், அது எப்படி நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரரை கொண்டு போய் நீங்கள் முன்னிலைப்படுத்துங்க, மண்ணின் மைந்தனுக்கு அப்போ வந்து முக்கியத்துவம் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு கட்சிக்குள்ளாலே ஒரு பூசல் வந்துச்சு. எதிர்கட்சிகள் இதை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. காங்கிரஸும் சரி, மற்ற கட்சிகளும் சரி, எல்லாருமே பாஜகவும் சரி, எல்லாருமே வந்து ஒரு மண்ணின் மைந்தனுக்கு தானே நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவில் ஒன்றும் நம்பிக்கை ஏற்படுத்தலை. அவங்களால அது அந்த அளவுக்கு வர முடியலை. பாஜக வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நம்பிக்கையை மக்கள் மனதில் ஏற்படுத்திட்டாங்க. அதுக்குள்ள சூழ்நிலையும் அங்கே சாதகமாக இருக்குது. அப்போ பாஜகவினுடைய அந்த ஒடிசா மாநில தலைவர்கள் எல்லாம் வந்து அந்த மண்ணின் மைந்தர்கள்ங்கிற ஒரு கோஷத்தை முன் வச்சு அதை ஒரு பெரிய லெவலில் பிரச்சாரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில ஒடிசாவில் உள்ள ரொம்ப பிரபலமான பிரசித்தி பெற்ற கோவில் வந்து பூரி ஜெகநாதர் ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய அதாவது ஏராளமான நகைகள் அந்த கோவிலுக்கு சொந்தமான நகைகள் இருக்குது. அது கருவூலத்தில் வச்சு பூட்டி வச்சுருக்காங்க. அது ஒரு 40 ஆண்டு காலமாக அந்த கருவூலம் திறக்கப்படாமல் இருக்குது. அந்த கருவூலத்துக்கு உடைய சாவிகள் வந்து 2018 காணாமல் போயிட்டு, அப்போ வந்து இது பிஜு ஜனதா தளம் தான் ஆட்சியிலே இருந்துச்சு. இப்போ தானே அவர் தான் 25 வருஷத்துக்கு மேலே இருக்கார். அதே மாதிரி இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு அவருக்கு வி.கே. பாண்டியன் இவரும் அங்கே இருக்கார். இவருக்கு அதில் ஏதோ இவருக்கு தெரியாமல் அதுவும் நடக்கலை. சாவி காணாமல் போன விஷயம் வந்து கோர்ட் வரைக்கும் போயிட்டு, அது கோர்ட்டு படியேறி அந்த பக்கமாக போயிட்டு இருக்காது. இந்த சூழ்நிலையில தான் அங்கே பிரச்சாரத்துக்கு போன பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அதை கருவூலம் கோவிலினுடைய பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கருவூல சாவி கொத்து வந்து தமிழ்நாட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அவர் வந்து பயன்படுத்தினார். கருவூலத்தின் சாவிகள் தமிழகத்திற்கு சென்றிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்ன டயலாக் இதுதான். ஏன்னா வி.கே. பாண்டியன் வந்து அங்கே அவர் தான் முக்கியமான, அதாவது முதலமைச்சருக்கு மேலே அவர் உட்கார்ந்துருக்காரு. நவீன் பட்நாயக்கை விட, அதாவது முதலமைச்சரை விட அதிகாரம் படைத்தவராக உயர்வான இடத்துல உட்கார வச்சிருந்த வி.கே. பாண்டியனுக்கு தெரியாமல் இது நடக்கலை. அப்போ வந்து இவருக்கு அதில் ஏதோ ஒரு பங்கு இருக்குது, அதன் மூலமாக இவருக்கு கையில் இது போயிட்டு அப்படிங்கிறத அவர் ஒரு தமிழன்கிறதுனால அது தமிழகத்திற்கு சென்றிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பரப்புரையில் பயன்படுத்தியிருந்தார். இது ஒரு விஷயம். இந்த விஷயத்தை உடனே நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காரு அதை எடுத்து, அது எப்படி நீங்கள் வந்து அப்படி ஒட்டுமொத்த, அவர் சொன்னது யாரை சொன்னார்? வி.கே. பாண்டியனை சொன்னார். தனிப்பட்ட ஒரு ஆளை சொன்னார். அவர் வந்து அங்கே அரசியல் ரீதியாக நவீன் பட்நாயக்கு பிறகு அவர் தான் அரசியல் வாரிசாக அங்கே அறிவிக்கப்பட்டவர். அதே மாதிரி அவர் கட்சியினுடைய பிஜு ஜனதா தளத்தினுடைய முகமாகவும் அவர் தான் தலைவர்னு வச்சுருக்கலாம். அவரை மீறி அங்கே எதுவுமே நடக்காது. இந்த அளவுக்கு அதிகாரத்தில் தூக்கி உட்கார வச்சதுனால அவரை விமர்சனம் பண்ணுறாரு. அவர் தமிழன்கிறதுனால அந்த சாவி கொத்து தமிழ்நாட்டுக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிரதமர் சொல்லியிருந்தார். உடனே நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கார் வந்து அதுக்கு கடுமையான கண்டனமாக தெரிவித்து அறிக்கை விட்டு பெரிய ஒப்பாரியெல்லாம் வச்சிருந்தாரு. அதில் 2 பாயிண்ட் உங்களுக்கு வாசிக்கிறேன். தமிழகத்தின் மீதும் தமிழக மக்கள் மீதும் பிரதமர் மோடிக்கு இருக்கும் காழ்ப்பின் வெளிப்பாடுதான் இவரது இரட்டை வேடம். இதில் தமிழக மக்கள் எங்கே வந்தாங்க? வி.கே. பாண்டியனை தான் அவர் சொன்னார். வி.கே. பாண்டியன் தமிழன்கிறதுனால அது தமிழ்நாட்டுக்கு போயிருக்கு. ஏன்னா பூர்வீகம் அவர் தமிழன் தானே இன்றைக்கி அவர் தமிழ்நாட்டுக்காரர் தான். அதனால அவர் சாவி கொத்து தூக்கிட்டு வந்திருப்பாரு, இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வச்சிருப்பாருன்னு சொன்னார். இதில் தமிழனை எங்கே இழிவுபடுத்தினாரு? தமிழர்களை எங்கே இழிவுபடுத்தினாரு? தமிழ் இனத்தை எங்கே இழிவுபடுத்தினாரு? இவர் சொல்றவுடைய வார்த்தையை நீங்கள் கவனிச்சிடுங்க. ஓட்டுக்காக எனது மக்களை அவதூறு செய்வதை பிரதமர் மோடி நிறுத்தி கொள்ள வேண்டும். ஓட்டுக்காக எனது மக்களை, யாருக்கு மக்களை? ஸ்டாலின் காரு அவர்களுடைய மக்களை. அவர் என்ன சொல்ல வர்றாரு? அதாவது தமிழர்கள்னு சொல்றாரு, அப்புறம் எனது மக்களைன்னு சொல்றாரு. நீங்க தமிழனா? நீங்க தமிழனா திராவிடனா? ரெண்டுல எது நீ சொல்லுங்க எதுக்கு நீங்க அந்த திராவிடன்கிற ஒரு அதாவது தமிழன் தானே. ஆந்திராக்காரன் ஆந்திரா மாடல்னு சொல்றான், கேரளாக்காரன் கேரளா மாடல்னு சொல்றான் ஆட்சி மாடலை, கர்நாடகத்துக்காரன் கர்நாடகா மாடல்னு சொல்றான், தெலுங்கானாக்காரன் தெலுங்கானா மாடல்னு சொல்றான், குஜராத்துக்காரன் குஜராத் மாடல்னு சொல்றான், பீகார்காரன் பீகார் மாடல்னு சொல்றான், மேற்கு வங்காளத்துக்காரன் வங்காள மாடல்னு அவன் சொல்றான், ஒரிசாக்காரன் ஒடிசா மாடல்னு சொல்றான்.
ஊபிக்காரன் ஊபி மாடல்னு சொல்கிறான், மத்திய பிரதேசக்காரன் மத்திய பிரதேச மாடல்னு சொல்கிறான், பஞ்சாப்காரன் பஞ்சாபி மாடல்னு சொல்கிறான், காஷ்மீரி மாடல்னு சொல்கிறான். இதுதானே எல்லா இந்தியாவில் எல்லா இதுக்கும் இந்த மாடல். மாநில அளவில் எடுக்கும்போது தமிழனுக்கு மட்டும் எப்படி திராவிடியா மாடல் வந்துச்சு? அது எப்படி சாத்தியமாகுது? ஏன் நீங்கள் வந்து திராவிடியா மாடல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துனீங்க? தமிழன் மாடல் தானே சொல்லணும், தமிழ் மாடல்னு சொல்லணும், தமிழன் மாடல்னு சொல்லணும். ரெண்டுல எதுனாலும் நீங்கள் சொல்லிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழனுடைய மாடல் கரெக்ட், அதை நீங்கள் சொல்லிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் எதுக்கு திராவிடியா மாடல்னு கொண்டு போய் அங்கே பூத்துனீங்க? நீங்கள் தமிழன் இல்லை, அதுதானே பிரச்சனை, அதுதானே உண்மை. திராவிடியா கழகம், அந்த திராவிட கழகம்ங்கிற அந்த நாய் கழகத்தை ஆரம்பிக்கும் போது காலையில் வந்து தமிழர் கழகம் ஆரம்பிச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய ஈவே ராமசாமி நாயக்கர் தமிழன் இல்லை, அப்புறம் அடுத்த தலைவராக இருக்கக்கூடிய CN அண்ணாதுரை தமிழன் இல்லை. இப்படி யாருமே தமிழனே இல்லாத ஒரு கடையில் நீங்கள் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு கழகம்னு வச்சா காரு துப்பி போடுவான். அதனால வேண்டான்னு ஒரு கருத்து அங்கே விவாதிக்கப்பட்ட உடனே சாயந்தரம் வந்து அது தமிழர் கழகத்தை மாற்றி திராவிடர் கழகம்னு மாற்றிட்டாங்க. அதானே உண்மை, வரலாறு அதானே. இப்போ அதே மாடலில் தான் நீங்கள் வரீங்க. ஏன் நீங்கள் திராவிட மாடல்னு சொல்கிறீங்க? இவ்வளவு தூரம் தமிழுக்காக குரல் கொடுக்குற நீங்கள் தமிழன் மாடல்னு தானே சொல்லணும். நீங்கள் எதுக்கு திராவிடியா மாடல்ட்டு போயிட்டு இருக்கீங்க? ஏன்னா நீங்கள் ஓங்கோல் வம்சாவளி, ஓங்கோலில் வந்து இறக்குமதி செய்யப்பட்டவர். நீங்கள் வந்து இப்போ வந்து பாண்டியனுக்காக குரல் கொடுக்குறீங்க. அதாவது ஒடிசா மாநிலத்தில் மண்ணின் மைந்தர்கள் தான் முதலமைச்சராக வரணும்னு ஒரு கோஷத்தை முன் வச்சு அது மக்கள் மத்தியில் எடுபட்டு பிரச்சாரம் பெருசான உடனே நீங்க இங்க இருந்து என்ன சொல்றீங்க? நேர மோடி கிட்ட பாயிறீங்க. எப்படி பாயிறீங்க? அது தமிழனுக்கு எதிராக, அதாவது VK பாண்டியனுக்கு எதிராக சொன்னா அது தமிழனுக்கு எதிராக எப்படி வரும்? அந்த அளவுக்கு நீங்க தமிழனுக்கு மேல பாசம் உள்ள ஆளா இருந்தா தமிழன் மாடல்ல நீங்க வைக்கணும். எதுக்கு திராவிடியா மாடல் வச்சுட்டு அலையறீங்க? இதுதான் பித்தலாட்டம். அதாவது தமிழகத்துக்கு ஒரு பீடை வந்ததுன்னா 1967 முதல் முறையாக தமிழகத்தில் ஒரு பீடை பிடிச்சதுன்னா அப்போ தான் பிடிச்சிது. ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து முதல் முறையாக தமிழகத்தில் ஒரு தமிழன் அல்லாத முதலமைச்சர் இருந்தார். நம்ம எடுத்துக்கலாம் சுதந்திரத்துக்கு பிறகு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இல்லை காமராஜர் இருந்தார், பக்தவச்சலர் இருந்தார், மூதறிஞர் ராஜாஜி இருந்தார். இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா இவங்க எல்லாம் தமிழர்கள். அப்போ முதல் முறையாக தமிழர்கள் அல்லாத CN அண்ணாதுரை முதலமைச்சரானார். அப்புறம் கருணாநிதிகாரு முதலமைச்சரானார். அவரும் தமிழன் கிடையாது, தெலுங்குகாரு. சரி, அதுக்கு பிறகு யார் வந்தா? எம்ஜிஆர் மலையாளி, சரிதானே. அதுக்கு பிறகு யார் வந்தா? இந்த இடைக்கால முதலமைச்சர்லாம் தள்ளிருங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிரந்தர முதலமைச்சர்லாம் வாங்க. அதுக்கு பிறகு யார் வந்தா? ஜெயலலிதா. அவங்க கன்னடத்துக்காரங்க, அவங்களும் தமிழர் கிடையாது. ஆனால் அவங்க என்னுடைய பூர்வீகம் ஸ்ரீரங்கம்லாம் சொன்னாங்க. அதேமாதிரி எம்ஜிஆர் கூட பூர்வீகம் தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. இருக்கட்டும், ஆனாலும் அவங்க வந்து மலையாளின்னு சொன்னால் கருணாநிதியை சொல்லிட்டு இருந்தார். எம்ஜிஆரே மலையாளி என்று சொன்ன கருணாநிதி யாரு? தெலுங்குகாரு. ஜெயலலிதாவை கன்னடத்துக்காருன்னு சொன்ன கருணாநிதி யாரு? தெலுங்குகாரு. அப்படிதானே. இப்படியெல்லாம் வந்து நீங்கள் அப்படி அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் MK ஸ்டாலின்காரும் தெலுங்குகாரு தான். அவர் தெலுங்குலேருந்து வரவு தான். ஏன்னா கருணாநிதிக்கு மகன் தானே. கருணாநிதியே தெலுங்குகாரராக இருக்கும்போது இவர் மட்டும் எப்படி தமிழனாக இருக்க முடியும்? அப்படின்னா இந்த தமிழர்களை வந்து இதை விட மற்ற மொழிகாரங்க ஆதிக்கம் செலுத்த முடியாது தமிழ்நாட்டில். இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் வெளிப்படையே பேசுகிறதா இருந்தால் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய தமிழக மந்திரி சபையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எடுத்து பாருங்க, கிட்டத்தட்ட பாதி பேர் தமிழர் அல்லாதவங்க. எப்படி சாத்தியமாகும்? மற்ற ஏதாவது ஒரு மாநிலத்தில் சாத்தியமாகுமா? ஒரு அமைச்சர் பிற மொழியில் உள்ளவங்க இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். கேரளாவில் ஏதாவது ஒரு தமிழன் வந்து அங்கே வந்து அமைச்சராக இருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப அரிதாக தான் இருக்கும். அவ்வளோ ஈஸியாக வர முடியாது. கர்நாடகத்தில் வர முடியாது, ஆந்திராவில் வர முடியாது, மகாராஷ்டிராவில் வர முடியாது, குஜராத்தில் வர முடியாது, எந்த மாநிலத்திலும் வர முடியாது, காஷ்மீர்லேயும் வர முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இது சாத்தியமாகுது. எப்படி சாத்தியமாகுது? சரி, இங்கே தான் இருக்குது இந்த சூத்திரமே. இப்போ இவர் என்ன சொல்றாரு? எனது மக்களை அவதூறு செய்வதை பிரதமர் மோடி நிறுத்தி கொள்ள. இவருக்கு மக்களாம், நாமெல்லாம் இவருக்கு மக்களாம். இவரே வந்தேறி இவருக்கு மக்களாம் தமிழனெல்லாம் எப்படி சுற்றி வளைச்சிட்டு வராங்க பாருங்க. முன்னதாக உத்தரப்பிரதேச மக்களை இழித்தும் பழித்தும் தென்னிந்தியர்கள் பேசுவதாக தமிழக மக்கள் மீது அபாண்டமாக பழியை சுமத்தி இருந்தார் பிரதமர் மோடி. எப்படி சொல்றாரு பாருங்க. அதாவது ஊபிக்காரங்களை வந்து தென்னிந்தியர்கள் அப்படிங்கிற தமிழர்கள் வந்து இழித்து பேசினாங்க, பழிச்சு பேசினாங்கன்னு சொல்லி பிரதமர் பேசினதாக இவர் சொல்றாரு. அவர் என்ன தெரியுமா சொன்னார் பிரதமர்? அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி, அதாவது காங்கிரஸ் களவாணி கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக கட்சியை சேர்ந்தவங்க சனாதன தர்மத்தை ஒழிப்போன்னு சொல்றாங்க. அவங்கள நீங்க பார்த்து, அவங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்க, தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி சனாதனத்தை ஒழிப்போம், இந்து தர்மத்தை ஒழிப்போம்னு சொல்றாங்க. அவங்கள நீங்க வேடிக்கை பார்க்க போறீங்களா? அந்த அவங்களுக்கு கையில் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா இந்தியா முழுக்க எதனை செய்வாங்கன்னு சொன்னார். கரெக்டு தானே?
அவர் சொன்னது யாரை சொல்லி குறிப்பிட்டாரு? அந்த ஓங்கோல் உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின்கார சொல்லியிருந்தார். அப்படித்தானே? பட்டத்து இளவரசரை பற்றி அவர் சொல்லியிருந்தார். அங்கே அவர் சொன்ன வாக்கியத்தை, அவர் சொன்ன சனாதன ஒழிப்பை பற்றி அவர் அங்கே பேசியிருந்தார். சனாதன ஒழிப்பை பற்றி பேசினது உதயநிதிக்காரு. மோடி வந்து உதயநிதிக்காரை தானே சுட்டி காட்டி பேசினாரு. அப்போ நீங்கள் எதுக்கு இதை வந்து ஒட்டுமொத்த தமிழனையும் எங்கே கொண்டு போய் சொருகுறீங்க? அப்படியே இதுதான் சூத்திரம், இதுதான் கால்டுவெல் சூத்திரம். இது இப்படி தான் அப்படியே சுற்றி வளைச்சி ஒரு இவங்களுடைய வாரிசை போய் சொல்லிட்டா ஒட்டுமொத்த தமிழனையும் சொன்னதாக மாற்றிடுவாங்க. இதுதான் கருணாநிதியுடைய சூத்திரமும். இதுதான், இதே வேலையை தான். இதுக்கு மாடல், இந்த மாடலுக்கு பேர் தான் திராவிடியா மாடல். அதான் சொன்னோம்ல, தமிழன் எங்க இந்த பக்கமாக முளை வரைக்க வேண்டியது, அப்புறம் திராவிடன் சொல்லிட்டு உருட்ட வேண்டியது. ஏன் திராவிடன்? தமிழன் சொல்லு, தமிழ் மாடல்னு சொல்லு, அப்புறம் என்ன திராவிடியா மாடல்? அதே கதை தான் இதுலயும். ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் மோடி புகழ்பெற்ற ஜெகநாதர் ஆலயத்தின் பொக்கிஷ அறையின் தொலைந்து போன சாவிகள் தமிழகத்தில் இருப்பதாக பேசி இருக்கிறார்னா, அதான் முதலாவது அதை சொன்னேன். தமிழகத்தில் இருக்குன்னு அவர் சொன்னார். வி.கே. பாண்டியன் கையில் இருக்குன்னு அவர் சொன்னார். அதை மறைமுகமாக வி.கே. பாண்டியனை அட்டாக் பண்ண ஒரு பிரதமராக இருக்கனால நேரடியாக சொல்லாமல் இலை மறை காய் போல சொன்னார். இவர் அதை எப்படி திரிச்சிட்டு போறாரு பார்த்துருங்க. இது கோடிக்கணக்கான மக்களால் வணங்கப்படும் பூரி ஜெகநாதரை அவமதிப்போடு, கோடிக்கணக்கான மக்களை வழிபடும் பூரி ஜெகநாதரை அவமதிப்பதோடு இவர் இந்த ஈரவங்காயம் சொல்லுது. இந்துக்களுக்கு வந்து திருடன்னு சொன்னது இவங்க தந்தை கருணாநிதி அவர்கள். அடிய மீனாட்சி உனக்கு அதற்கடி வயட மூக்குத்தி களத்தடி கள்ளின்னு சொன்னது திமுகவினுடைய முதலமைச்சர் சி.என். அண்ணாதுரை. தில்லை நடராஜரையும் சிதம்பரம் ஸ்ரீரங்கராஜனையும் பீரங்கி வாய் வைத்து பிளக்கின்ற நாள் எந்நாளோ அந்நாளே நன்னாள் பொன்னாள் இப்படி சொன்னது உங்க தந்தை கருணாநிதிக்காரு. இந்தி என்றால் திருடன்னு சொன்னது கருணாநிதி. இன்னும் இந்தி என்னென்ன ராமரை இழிவுபடுத்தி பேசினவர் கருணாநிதி. ஒரு கட்சிக்காரங்க வந்து சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தினவங்க. உங்க கூட்டணி கும்பல் சனாதன ஒழிப்பு மாநாடு, இந்து மதத்தையே ஒழிக்கிறதுக்கு மாநாடு நடத்தின கும்பல் நீங்க. இதுவரைக்கும் இந்துக்களை இழிவுபடுத்தியதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பார்ப்பன் சொல்லி பூநூல் அறுத்துக்கலாம் இல்லைங்களா? இதெல்லாம் எதனுடைய இது? சனாதன தர்மத்தில் அவங்க இருக்கிறதுனாலதான் அறுத்துட்டு தெரியுறீங்க. மதம் மாறி போன ஏதாவது ஒரு பிராமணனை வந்து நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அவனை ஏதாவது செய்திருக்கீங்களா? இல்ல. இது இந்து மதத்தின் ஒரு அங்கமா வருதுனால பிடிக்கிறீங்க. ஆட்சிக்கு வந்த உடனே செய்த வேலை என்னது? 300-400 கோயில்களை இடிச்சு தள்ளினீங்க. அதைத்தானே செய்தீங்க. அப்புறம் கோவிலில் உள்ள நகைகள் எல்லாம் உருக்குனீங்க கொள்ளையடிக்கிறதுக்காக. கோவில், அதாவது 1959 இந்து அறநிலைத்துறை உருவாக்கப்பட்ட போது 44,410 கோவில்கள் இருந்தன. இன்னைக்கு எவ்வளவு இருக்கு? 35,000க்கு கீழே வந்துட்டு 8,000 சொச்சம் கோயில் எங்க போச்சுது? அந்த கோயிலுடைய நிலமெல்லாம் என்ன ஆனது? கோவில் சாமி திருமேனிகள் எல்லாம் என்ன ஆனது? அவ்வளோ அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் கடத்திக்கிட்டு இருந்து. யாரு கடத்தினா? யாருடைய ஆட்சியில கடத்தினாங்க? எல்லாம் உங்க ஆட்சி தானே, உங்க தந்தையார் ஆட்சியில தானே அதிகமா கடத்தப்பட்டது. கோவில் நிலங்கள் எல்லாம் வந்து அப்படியே கொள்ளையடிச்சிட்டு போய் அவ்வளவு ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான். இதெல்லாம் யாரு காலத்துல நடந்தது? இதுக்கு துணை போனது யாரு? உங்களுடைய 2016 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க? இந்து கோவில்கள் சொத்து, இதுல வந்து இந்து கோவில்கள் நிலத்துல எல்லாம் குடியிருக்கக்கூடியவங்களை ஆக்கிரமிச்சு குடியிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த இடத்த பட்டா போட்டு கொடுப்பேன்னு சொன்ன கும்பல் நீங்க. அதே சமயத்துல வக்பு வாரிய சொத்துக்கள் எல்லாம் மீட்டு பாதுகாக்கப்படும். அதே தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தீங்களா இல்லையா? அத்தனையும் செய்து வச்சுக்கிட்டு இப்ப திடீர்னு பூரி ஜெகநாதர் மேல வந்து உங்களுக்கு பாசம் வருது. என்ன எவ்வளவு பெரிய மோசடி ஸ்டாலின்காரு அவர்களே. அடுத்த பாயிண்ட், ஒரிசாக்காரங்களுக்கு வக்காலத்து வாங்கி அடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஜெகநாதர் மீது அளவற்ற பக்தி கொண்ட ஒடிசா மக்களை தமிழக மக்களுக்கு எதிராக தூண்டும் பேச்சல்லவா இது? இதுல என்ன இருக்கு? அவன் நாட்டு அவன் மாநிலத்து மக்கள் வந்து ஆளணும்னு நினைக்கிறான். இதுல என்ன தப்பு உங்களுக்கு வந்து போச்சு? அந்த மக்களை வந்து தமிழர்களுக்கு எதிராக திசை திருப்புறாங்களா? இவர் ட்ரை பண்றாரு. அப்படியே வந்து தமிழர்களுக்கு எதிராக, அதாவது அந்த ஒரிசா மக்களுக்கு எதிராக இவர் பேசுறாருன்னு சொல்லி காணிச்சு இதன் மூலமாக இவரும் வந்து பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காருன்னு அந்த ஐஎன்டி கூட்டணி இருக்குல்ல, அந்த குழங்காத கூட்டணியில வந்து நானும் என் பங்குக்கு ஏதோ செய்தேன், ஒன்றும் செய்யலன்னு இல்லை, நானும் செஞ்சேன். கும்படி புண்டிக்கு அந்த பக்கம் வரட்டாலும் நான் அந்த பக்கம் இருந்துகிட்டே நான் செய்தேன்னு காணிக்கிறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி இருக்கு. அதை ரெண்டாவது பேசுவோம். ஆலயத்தின் பொக்கிஷத்தை களவாடும் திருடர்கள் என்ற பழியை தமிழக மக்கள் மீது பிரதமர் மோடி சுமத்தலாமா? அவர் எப்ப சொன்னாரு? மோடி எப்ப சொன்னாரு? அந்த ஆலயத்தினுடைய நகைகள் எல்லாம் பொக்கிஷத்தெல்லாம் வந்து தமிழர்கள் எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்கன்னு எப்பமா சொன்னாரா? எப்பவாவது சொன்னாரா? அதுதான் பித்தலாட்டம், மோசடி, எத்துவாளித்தனம்.
மோடி 15 லட்சம் ரூபாய் தருவான்னு சொல்லிட்டு இந்த வாய் நல்லதுன்னு வடை சுட்டுட்டு அலைஞ்சிங்க. அதே வடை தான் இதுவும். அவர் என்ன சொன்னார் தெளிவா, ஒரே ஒரு சென்டென்ஸ் தான், அதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். அது வந்து அந்த சாவி கொத்து வந்து தமிழகத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஏன் சொன்னாருன்னா, வி.கே. பாண்டியன் வந்து அவர் தான் அங்கே முதலமைச்சர் வேலையே, முதலமைச்சர் டம்மி முதலமைச்சர் தான் இவர் தான் அந்த ஆக்டிங் முதலமைச்சராக இருக்கனால அதை அவர் சொன்னார். இதில் என்ன தப்பு இருக்க போகுது? இதில் என்ன தப்பு இருக்க போகுது? ஆனால் ஒட்டுமொத்த தமிழனையும் திருடன்னு சொன்னார்னு சொல்கிறாரு பாருங்க, அதுதான் சூத்திரம். அதுதான் இவங்களுடைய அதுக்கு அந்த மாடலுக்கு போய் தான் திராவிடியா மாடல். அப்படியே திசை திருப்பி அப்படியே கொண்டு போகிறது. ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் என்னத்தை வேணாலும் சொல்லிட்டு போகலாம். தமிழக மக்களை நேர்மையற்றவர்கள் என்று கூறுவது அவர் எப்போ சொன்னார்? தமிழக மக்களை நேர்மையற்றவர்னு மோடி எப்போ சொன்னார்? அதுக்கு அடுத்து தமிழகத்தை அவமதிப்பது அல்லவா அவர் எப்போ சொன்னார்? தமிழக மக்கள் எல்லாம் வந்து நேர்மையற்றவர். தமிழக மக்களை சொல்லலை, தமிழக முதலமைச்சரை சொன்னார் நேர்மையற்றவர். முதலமைச்சர் குடும்பத்தை சொன்னார், ஓங்கோல் குடும்பத்தை சொன்னார். ஓங்கோல் குடும்பம் கொள்ளை குடும்பம், அது எல்லாருமே சொல்லலாமே, அதில் என்ன சந்தேகம்? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனே சொன்னார், அந்த குடும்பத்தில் வந்து முதல் ஒரு வருஷத்துலேயே 30,000 கோடியை கொள்ளையடிச்சிட்டாரு உங்களுடைய நிதியமைச்சர், அப்போதைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனே சொல்லிட்டாரு. அதில் மறைக்க ஒன்றும் கிடையாது. ஏன்னா பிரதமர் வந்து சொல்லணுமா? அப்போ அந்த ஓங்கோல் குடும்பத்தை பற்றி சொன்னால் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் அது பாதிப்புங்கிற மாதிரி ஆகிடும், அப்படி தானே? இப்போ அவர் அங்கே அதை சொல்லலை, அவர் சாவி கொத்து விஷயத்தை தான் சொன்னார். வி.கே. பாண்டியன் தான் சொன்னார். ஓட்டுக்காக தமிழகத்தையும் தமிழரையும் இழிவுபடுத்துவதை மோடி நிறுத்தி கொள்ள வேண்டும். ஓட்டு கிறிஸ்தவ ஓட்டு பிச்சைக்காக, முஸ்லிம் ஓட்டு பிச்சைக்காக இந்துக்களெல்லாம் இழிவுபடுத்தின கும்பல் நீங்க பேசலாமா? ஆனால் மோடி சொல்லலை. மோடி வந்து என்ன செய்தார் அப்படின்னா, ஒரு 2 பாயிண்ட்டை சொல்கிறேன். இப்போ வந்து சமீபத்திய உதாரணம், அதாவது 14ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் பண்ணார். வாரணாசி தொகுதியில் அவர் வந்து வேட்பாளராக போட்டியிடுறதுக்கு வேட்புமனுக்களை வந்து தாக்கல் செய்யும்போது முதல் வரிசையில் மோடியும் இன்னொரு ஆளும் வேலை உட்கார்ந்துருந்தாங்க. அதாவது 14ஆம் தேதி காலையில் 11:40 மணிக்கு மனு தாக்கல் பண்ணார். அதில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் உட்கார்ந்துறத தாடிக்காரரு, ஒரு வயசானவர். பின்னாடி இருக்க மோடிக்கு நேரம் பின்பக்கம் இருந்த வரிசையில் தான் வந்து யோகி ஆதித்யநாதே இருந்தார். யோகி ஆதித்யநாத், அப்புறம் வந்து ஊபி மாநில பாஜக தலைவர், எல்லாருமே அதுக்கு பின்னாடி தான் இருந்தாங்க. மோடிக்கு வரிசையில் முன் வரிசையில் மோடிக்கு நிகராக பக்கத்தில் அமர வைக்கப்பட்டவர் யாரு? பண்டித ஞானேஸ்வர் சாஸ்திரி. தமிழகத்தை சேர்ந்தவர், குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருவிசநல்லூர் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர். தமிழன், பச்சை தமிழன். இப்படி ஒரு பச்சை தமிழனை தான் அவருக்கு மனு தாக்கல் போது கூட வச்சிருந்தார். ஆனால் அங்கே அதிர்ஷ்டவசமாக அங்கே இருந்த அந்த மனுவை வாங்கின ஐஏஎஸ் ஆஃபீஸரும் அவரும் ஒரு தமிழன்கிறது இன்னொரு பெருமை. அவங்க அப்பா அம்மா எல்லாம் பெருமைப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. இதுதான் வந்து மோடி அவர்களுடைய தமிழர்களுக்கு மேலே வச்சிருக்க மரியாதை. இதுதான். இது மனு தாக்கல் பண்ணக்கூடிய இடத்துலையே ஒரு குஜராத்துக்காரரை கூட்டி கொண்டு வச்சுட்டு பண்ணலை. ஒரு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முதலமைச்சரை கூட பக்கத்து யோகி ஆதித்யநாத்தை விட பெரிய ஆளையா இருக்க முடியும் ஊபியில். அவரையே பின்வரிசையில் உட்கார வச்ச ஆளு தான் வச்சுட்டு தமிழனுக்கு முன்னுரிமை கொடுத்து முக்கியமாக கொடுத்து அவருக்கு பக்கத்தில் உட்கார வச்சதான் பிரதமர் நரேந்திர மோடி. இவர் தமிழை இழிவுபடுத்தினாராம், தமிழர்களை இழிவுபடுத்தினாராம், கொச்சைப்படுத்தினாராம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்தபோது அங்கே வந்து மக்கள் செய்தி தொடர்பு துறை செயலாளராக இருந்தது திருப்புகழ் ஐஏஎஸ், தமிழர், இறையன்பு ஐஏஎஸ்னுடைய அன்னை. பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்று டெல்லிக்கு போன பிறகு இந்த ஐஏஎஸ் ஆபீசரை, திருப்புகழ் ஐஏஎஸ் ஆபீசரை டெல்லிக்கு கூட்டிட்டு போயிட்டார். அவருடைய பதவி காலம் முடிஞ்ச பிறகு அவரை வந்து அந்த பேரிடர் மீட்பு குழு இருக்குல்ல, அப்படி அந்த குழுவினுடைய அந்த குழுவில் ஒருவராக திருப்புகழ் ஐஏஎஸை வச்சிருந்தார். வச்சு ரொம்ப வருஷமா டெல்லியிலே அவர் கூடவே வச்சிருந்தவர். அவர் ஒரு தமிழர். ஒரு தமிழனை வந்து மோடி வந்து வெறுக்கிறார் அப்படின்னா திருப்புகழ் ஐஏஎஸ் அவர் கூட கூட்டிட்டு போக வேண்டியதில்லை. அவருக்கு பதவி முடிஞ்ச பிறகு அவர் குஜராத்திலே அவர் வச்சிருக்க வேண்டியதில்லை. அவர் வேற ஏதாவது ஒரு துறைக்கு அனுப்பிடலாம். மக்கள் செய்தி தொடர்பு எவ்வளோ முக்கியமான துறை. மக்கள்கிட்ட வந்து பிரதமரை முதலமைச்சரை பற்றி எடுத்து சொல்றதுக்கு, முதலமைச்சர் செய்த திட்டங்கள்லாம் கொண்டு சேர்க்கக்கூடிய இடத்துல முக்கியமானது அது. அந்த இடத்துல அவரை வச்சிருந்தார். இது ஒரு விஷயம். திருக்குறளையும் திருவள்ளுவரையும், அதாவது உலகம் முழுக்க கொண்டு போன மகான் வந்து பிரதமர் நரேந்திர மோடி. திருக்குறளை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கெல்லாம் இவங்க வந்து இப்போ வந்து தேர்தல் வாக்குறுதியில் பாஜக கொடுத்துருக்கு, திமுக கொடுக்கல. ரைட். யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொல்லி ஐநா சபையில் போய் முழங்கினவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். கணியன் பூங்குன்றனார் அவர்களுடைய யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிறத ஐநா சபையில் போய் முழங்கினவர் பிரதமர் நரேந்திர மோடி. காசி தமிழ் சங்கம் நடத்துறது அவரு.
புதிய பாராளுமன்ற இதில் திறப்பு விழாவின் போது அங்கு வந்து தமிழனுடைய செங்கோலை கொண்டு நட்டு வச்சவர் அவர். இன்னைக்கு வரைக்கும் சபாநாயகர் இருக்கை ஆசனத்தின் பக்கத்தில் வந்து செங்கோல் நீதி வலுவாமல் வந்து தீர்ப்பு சொல்லணுங்கிறதுனால அதை கொண்டு அங்கே வச்சு தமிழனுக்கே பெருமை சேர்த்தவர், தமிழ் இனத்துக்கே பெருமை சேர்த்தவர் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகத்துக்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடிக்கு அதிகமான திட்டங்களை வழங்கினவர் பிரதமர் நரேந்திர மோடி. 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை தமிழகத்துக்கு கொடுத்தது பிரதமர் நரேந்திர மோடி. 12 ஸ்மார்ட் சிட்டிகளை கொடுத்தது பிரதமர் நரேந்திர மோடி. மதுரை தோப்பூர்ல உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையை கொடுத்தது பிரதமர் நரேந்திர மோடி. அதுக்கு முன்னாடி 10 வருஷம் நீங்க அங்க இருந்தீங்க. தமிழகத்துக்கு எந்த எய்ம்ஸும் வரல, ஒன்றும் வரல. ஆனால் நிறைய சாராய ஆலைகள் வந்துச்சு. அதே மாதிரி தமிழகத்துல இருந்து நம்ம கடந்த தேர்தலில் ஒரு எம்பியை கூட கொடுக்கல. ஆனால் தமிழகத்துக்கு 3 அமைச்சர்களை கொடுத்துருக்காரு. டாக்டர் எல் முருகன், அப்புறம் அதை விட முக்கியமாக தமிழச்சியான நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வந்து நிதித்துறையை கொடுத்துருக்காரு. எவ்வளோ உயரமான பதவி. வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர், அவரும் தமிழ்நாட்டுக்காரர் தான், அவரு கொடுத்துருக்கார். வெளியுறவுத்துறை முக்கியமான துறை கொடுத்து அவரு கோல வச்சுட்டு இருக்கார், மிகப்பெரிய அளவில் இருக்கார். இந்த 3 அமைச்சர்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது பிரதமர் நரேந்திர மோடி. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் தந்தையார் கருணாநிதிக்கு அவருடைய சமாதியை கொண்டு போய், அவருடைய பணத்தை கொண்டு போய் மெரினாவில் அடக்கம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு, அதாவது உதவி பண்ணினவர் பிரதமர் நரேந்திர மோடி. இல்லையா ஆமாவாங்கிறத உங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்கள் சொல்லுங்கள். அவருடைய அது இல்லை, அவர் மட்டும் இல்லை தலையிடலைண்டா அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் டெல்லியில் போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணி அங்கே வந்து தெருவில் போட்டு உங்கள் அப்பாவுக்கு பிணத்தை நார வச்சுருப்பாங்க. இதுதான் அன்னைக்கு நடந்திருக்கும். பிரதமர் தலையிட்டு சரி போட்டு ஒளிஞ்சு போட்டு பதிச்சுட்டு போட்டுன்னு சொன்னதுனால எடப்பாடி அன்னைக்கு வந்த சூழ்நிலையில் அவர் அதை ஏற்றுக்கிட்டாரு. அவருக்கு விருப்பம் இருந்தோ இல்லையோ அதை ஏற்றுக்கிட்டார். இதுதானே உண்மை. அப்போ உங்கள் அப்பாவை அங்கே மெரினா பீச்சில் புதைக்க காரணமாக இருந்தது பிரதமர் நரேந்திர மோடி. என்ன இருந்தாலும் ஒரு மூத்த அரசியல்வாதிங்கிற ஒரு பண்பு அவருக்கு மோடிக்கு இருந்துச்சு. அதனால அவர் அதை பண்ணினார். தினத்தந்தியினுடைய 75வது ஆண்டு விழா சென்னையில் நடந்த போது அதுக்கு வந்தவர் நேரம் உங்கள் வீட்டுக்கு எந்த நிகழ்ச்சி நிரலும் இல்லாமல் திடீர் புரோகிராமாக உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் தந்தையாரை பார்த்து, அவருக்கு வயசாகி போச்சுது, உடல்நிலை சரியில்லாமல் இருக்காருன்னு சொன்னோன்னே அவரை பார்த்து அவருக்கு மரியாதை செய்துட்டு போனவர் பிரதமர் நரேந்திர மோடி. நான் கேட்குறேன், தமிழ்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, இப்போ திடீர்னு பொங்கிட்டு வரீங்களா? அந்த தமிழை வந்து கட்டி காப்பாத்துனதுல ஊவே சாமிநாத ஐயரை விட உங்க அப்பா பெரியவரா? உங்க அப்பாவுக்கு நீங்க மதுரையில வந்து நூலகம் வச்சீங்க, சென்னையில் பேராச்சின்னு சிலை வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அடம் முடிச்சுட்டு நிற்கிறீங்க. கண்டதுக்கு பேரெல்லாம் உங்கள் அப்பா பேரே வச்சுட்டு போகிறீங்க. கல்வி கண்ணை திறந்து வச்சதில் வந்து காமராஜரை விட உங்கள் அப்பா உயர்ந்தவரா? காமராஜருக்கு இல்லாத முக்கியத்துவம் கல்வி திட்டத்தில் உங்கள் அப்பாவுக்கு எதுக்கு? 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, அடுத்து 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, அப்புறம் 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, எல்லா இடத்துலையும் உங்கள் அப்பாவை பற்றியே பாடத்திட்டம் வைக்கணும்னு நினச்சி அடம் பிடிச்சி வைக்கிறீங்களே. ஊவே சாமிநாத ஐயர் அப்போ தமிழையே கட்டி காத்தவர் அவர் தானே. அவர் இல்லைன்னா நமக்கு இப்போ எது கிடைச்சிருக்கும்? எதுவுமே கிடைச்சிருக்காத. பழைய பழம்பெரும் பொக்கிஷங்கள் எல்லாம் ஓடி தெருவார் நடந்து ஆண்டுகள் கணக்கில் இருந்து சேகரிச்சாலே அவர் தானே. ஓலைச்சுவடிகள் எல்லாம் அதெல்லாம் சேகரிச்சு அவர் தமிழை வளர்க்கல, உங்க அப்பா தமிழை வளர்த்தார், அப்படி தானே? அதாவது 5000 கல்வி கூடங்களை வந்து பள்ளிக்கூடங்களை வந்து அடைக்கணும்னு சொன்ன சூழ்நிலையில அந்த 5000ஐயும் அடைக்க முடியாதுன்னு சொல்லி இன்னும் ஒரு 14,000 பள்ளிக்கூடத்தை தமிழ்நாடு முழுக்க திறந்து வச்சவர் கர்ம வீரர் காமராஜர். அவரு கல்வி கண்ணை திறந்து வைக்கல, அவரு தமிழனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கல, அவரு தமிழர்கள் படிப்பதற்கு காரணமானவர் இல்லை, கள்ளுக்கடையை திறந்து வச்ச உங்க அப்பா தான் காரணம், அப்படித்தானே? இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லணும். அதாவது வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஒரு 4 முஸ்லீம் பயங்கரவாதிகள் இலங்கையிலேருந்து வந்து குஜராத்தில் வந்து குண்டு வைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணும்போது அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள வந்து பயங்கரவாதிகளை வந்து பிடிச்சிவிட்டாங்க. பிடிச்சி எல்லாம் விசாரணை நடத்தும்போது அதில் இப்போ கரண்டில் போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் அது. விசாரணை நடத்தும்போது அவங்க வந்து பாஜக தலைவர்கள், ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் எல்லாம் போட்டு தள்ளுறதுக்காக அவங்க இருந்து திட்டமிட்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் வந்து பாகிஸ்தான்லேருந்து கொடுக்கப்பட்ட திட்டம். அதை இன்னமும் உள்ள போய் நுழைஞ்சிங்கன்னா அது அப்படியே திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸ் கூட்டணியில் வந்து நிற்கும். இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்து அப்படிதான் வரும். நல்ல விசாரணை நல்ல டீப்பாக உள்ளே போனீங்கன்னா அப்படி தான் வருங்கிறது என்னுடைய அசம்சன். இந்த கும்பல் அதை தானே சேருது. இங்கே இவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா பாகிஸ்தான் தானே கொண்டாடுறான். இவங்க ஏதாவது வெற்றி பெற்றா, இவங்க தோல்வி அடைச்சா ரொம்ப தோண்டு போகிறதா வந்தானே, ட்வீட் பண்ணுறதே வந்தானே, பாகிஸ்தானுக்கார தானே பண்ணியிருக்கான். அவன் சீனாக்காரன், இவங்க தானே இவங்களுடைய சேக்காளிகளாக இருக்காங்க. சரி, இதில் விஷயம் என்னென்னா, இந்த 4 பேர் மாட்டினாம்ல முஸ்லீம் பயங்கரவாதிகள்,
அங்கேருந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து இலங்கையிலேருந்து ட்ரைனிங் கொடுத்து இங்கே அனுப்பிவிட்டு அது தமிழகம் வழியாக வந்து அப்புறம் வந்து நேரே குஜராத்துக்கு போய் இந்த வேலையை அரங்கேற்றும் போது அவன் மாட்டிக்கிட்டானுவா, பிடிச்சிக்கிட்டாங்க. அதுவும் குஜராத்தில் உள்ள அந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீஸுக்கிட்ட சிக்கிக்கிட்டாங்க. இப்போ அடுத்தடுத்த கட்டத்தில் அதை விசாரணை நடத்தி போயிட்டே இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த 4 பேருக்கும் தமிழை தவிர வேற எந்த லாங்குவேஜும் தெரியாது, எந்த மொழியும் தெரியாது. தமிழர்கள் அப்போ சரிதானே? அப்படி தானே நம்ம எடுத்துக்க முடியும். தமிழ் தானே அவனுக்கு வேற எந்த மொழியும் தெரியாது தமிழை தவிர. அப்போ தமிழன் அவன் 4 பேர் பயங்கரவாதி, முஸ்லிம் பயங்கரவாதி மாட்டினான் அப்படிங்கிறனால ஒட்டுமொத்த தமிழர்களும் பயங்கரவாதி அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? ஒடிசாவில் ஒரே ஒரு தமிழன் அங்கே உள்ள அரசியல் சூழ்நிலையில் அங்கே ஏதோ ஒன்று பண்ணுனா மாட்டிட்டான். இன்னொன்று இப்போ ஆட்சி மாற்றம் ஒடிசாவில் வந்தால் தான் இந்த விகே பாண்டியன் அங்கே என்னெல்லாம் மோசடியை பண்ணி வச்சிருக்காங்கிறது தெரியும். அதுக்கு பிறகு தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ அவங்க ஆட்சி நடக்குது. உண்மையிலேயே வந்து பூரி ஜெகநாதருடைய ஆலயத்தினுடைய அந்த நகைகள்லாம் இருக்குதா, அங்கே திருட்டு போயிருக்கு, அங்கே என்ன நடந்திருக்குங்கிறது இன்னொரு ஆட்சி, அதாவது பாஜக ஆட்சி வந்து அதில் இன்னொருத்தர் முதலமைச்சராக உட்கார்ந்து அவங்க அதுக்கு பிறகு உள்ள போய் நுழையும் போது தான் அதில் தெரியும். ஏன்னா இவங்க கையில் ஆட்சி இருக்குது, அங்கே எவ்வளோ பெரிய மோசடியை பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியாது. அது ஒரு பொக்கிஷன் அறை அப்படிங்கிறது 40 ஆண்டு காலமாக திறக்கலைன்னு சொல்லி இப்போ விகே பாண்டியன் வெளியே சொல்கிறார் ஸ்டேட்மெண்ட்டில். பிரதமர் சொல்லலை, விகே பாண்டியன் சொல்றாரு. அது வந்து 40 வருஷமா திறக்கலை. அது வந்து அதனுடைய சாவி வந்து தொலைஞ்சு போனது 2018 அப்படிங்கிறத சொல்றாரு. டூப்ளிகேட் சாவி நாங்கள் வச்சிருக்கோம். அப்போ சாவி தொலைஞ்சு போச்சுன்னா டூப்ளிகேட் சாவி இருக்குன்னா அப்போ எதுக்குள்ள ஏதோ ஒன்று நடந்திருக்குல்ல, அதை நம்ம புரிஞ்சிக்க முடியுமில்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு தமிழன் அங்கே போய் அதில் ஏதோ தப்பே பண்ணினாருன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அந்த தமிழனை நீங்கள் சுட்டி காணிச்சா இங்கே ஒட்டுமொத்த தமிழர்களை நீங்கள் சுட்டி காட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. இவங்க ஒரு ஆள், அதாவது இவர் இருக்கார் பாருங்க, ராசா, அந்த விபச்சாரி மகன், மலையபடின்னு சொல்றேன், இந்துவாக இருப்பது வரைக்கும் நீ விபச்சாரி மகன், அதை அந்த விபச்சாரி மகன் தான் சொன்னார். அதனால வந்து அவர் விபச்சாரி மகன் தான். ஏன்னா அவர் இந்து ஆதி திராவிடன்னு சான்றிதழ் கொடுத்து தான் ஈரோடு நீலகிரி தொகுதியில் இப்போ போட்டிட்டு இருக்கார். ஏற்கனவே அப்படி தான் போட்டிட்டு வெற்றி பெற்றார், இப்போ அப்படி தான் கொடுத்துருக்காரு. அதில் வந்து நமக்கு மறுபடியும் சொல்கிறேன், இந்த விபச்சாரி மகன் வந்து 2G வழக்கில் மாட்டின உடனே நேரே கருணாநிதி உடனே என்ன பண்ணினார் அப்படின்னா, அவர் ஒரு தலித் என்பதால் அவர் மீது இந்த நடவடிக்கைன்னு சொன்னார். அதாவது செய்யறது அயோக்கியத்தனம், அப்புறம் அதை மாட்டிக்கிட்டா உடனே தலித்துன்னு சொல்லிட வேண்டியது. செய்யறது இது மாதிரி தான் விகே பாண்டியனும் ஏதோ ஒரு இதில் மாட்டிருக்காரு. சிக்கல ஆகுது ரெண்டாவது விஷயம் வச்சுக்குவோம். ஆனால் அது மாட்டிட்டாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை வருதுன்னு சொன்னா தமிழன்னு சொல்லிடணும். உடனே தமிழன் சொல்லி போராட்டு. அப்போ சொல்றதுக்கு அளவுக்காவது நீங்களாவது தமிழனா இருக்கணும். நீங்களாவது தமிழனா இருக்குமே. இப்போ என்ன விஷயம்னா, இதில் வந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த விஷயம் வந்து இதோட நிற்கலை, இதுக்கு அடுத்த கட்டத்துக்கும் போச்சுது. அங்கே நடந்த அந்த தேர்தல் பரப்புரையில் அடுத்த கட்டத்துக்கு போகிற விதமாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் வந்து இது மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். அதுவும் இன்னைக்கு வந்து பெரிய செய்தியாக தான் இங்கே வந்துட்டு இருக்கு. அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, மக்கள் பாஜகவுக்கு வாக்களித்தால் மண்ணின் மைந்தன் உத்கல பூமியை ஆழ்வான். அதாவது ஒடிசா பூமியை வந்து ஒரு மண்ணின் ஒடிசாக்காரன் தான் முதலமைச்சராக நாங்கள் கொண்டு வருவோம், தமிழ் பாபு அல்ல, தமிழர் அல்ல அப்படின்னா நீங்கள் வந்து பிஜு ஜனதா தளத்துக்கு நீங்கள் வாக்களித்தீங்கன்னா கண்டிப்பாக விகே பாண்டியன் அவர்கள் தான் வந்து முதலமைச்சராக வரப்போறாரு. அவர் வெற்றி பெற்றால் அவரை தான் முன்னிலைப்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்காரு நவீன் பட்நாயக். அதனால வந்து விகே பாண்டியனை தான் முதலமைச்சராக அடுத்த முதலமைச்சராக ஆக்க போறாங்க. அதனால நீங்க வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டா நாங்க வந்து ஒடிசாவில் பிறந்த அந்த மண்ணின் மைந்தன் ஒருத்தரை நாங்கள் வந்து முதலமைச்சர் ஆக்குவோம்னு சொன்னார். இதில் வந்து நான் 2 விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லணும். எதுக்கு வந்து ஸ்டாலின் கார் வந்து இந்த அளவுக்கு கொந்தளிச்சுட்டு நடக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, மதுரையில் வந்து ஒரு பெரிய லைப்ரரி ஒன்றா கட்டினாங்க, நூலகம். கருணாநிதிக்கு பேரை வச்சு ஒரு பெரிய நூலகம். பாருங்க, இதுதான் மக்களுக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவை. மக்கள் எல்லாம் அங்கே குடிச்சு நாசமாக போயிட்டு இருக்கான். போதைப் பொருள்னால தமிழகம் சின்ன பின்னமாய் சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கோ இல்லைன்னா இந்த மதுவை ஒழிக்கிறதுக்கோ அதுக்கு மாற்று வருமானத்தை உருவாக்குறதுக்கோ அந்த அரசாங்கத்துக்கு, இல்லைன்னா அரசு ஊழியர்களுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கோ, இல்லைன்னா போக்குவரத்து துறையில் நல்ல பஸ்ஸை வாங்கி கொடுக்க துப்பு கட்ட அந்த அரசாங்கம் வந்து அங்கே வந்து கருணாநிதிக்கு பேரை வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு நூலகம் ஒன்று அமைச்சு பண்ணியிருந்தாங்க. அதில் இப்போ சமீபத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையில் அந்த நூலகம் தண்ணியில் மிதக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் அதில் வந்து மழை நீர் வடிகால் வந்து சரியாக பண்ணலை, அந்த சிஸ்டம் சரியாக செய்யலை, அதில் ஊழல் பண்ணியிருக்காங்க. அது முறையானது செய்யாததுனால அங்கே வந்து ஒவ்வொரு ஃப்ளோரும் தண்ணியில் மிதக்குன்னு சொல்லிவிட்டாங்க. செய்தி வீடியோ எல்லாம் வெளியே வந்து பட்டி தொட்டியெல்லாம் நாறிட்டு கிடக்கு.
அதாவது அதாவது சென்னையில் மழை வெள்ளம் வந்த போகிறோம் தண்ணி வடியலை, 4000 கோடியா சோகா போட்டுட்டீங்க, அதனால மழை நீர் வடியலை. அங்கே வந்து உங்கள் அப்பாவுக்கு பேர்லேயே ஒரு கட்டடத்தை கட்டுறீங்க, நூலகம்ங்கிற பேரில் ஒரு கட்டடத்தை கட்டுறீங்க, அதில் கூட ஊழல் பண்ணுறீங்க, அதில் கூட லஞ்சம் படிக்கிறீங்க, அதில் கூட கமிஷன் வாங்குறீங்க. ஒழுங்கா அந்த பணத்தை செலவு பண்ணியிருந்தீங்கன்னா சரியான கட்டடம் வந்திருக்கும், சரியான மழை நீர் வடிகால் சிஸ்டம் சரியா அமைச்சிருப்பாங்க. அப்ப நீங்க ஊழல் அங்கேயும் பண்ணனால, அங்கேயும் நீங்க அதிகமான கொள்ளை அடிச்சதுனால, அங்கேயும் நீங்க லஞ்சம் வாங்கினதுனால, அங்கேயும் கட்டிங் கமிஷன் போட்டதுனால அது வந்து இன்னைக்கு தண்ணியில மிதக்குது. அப்ப இது வந்து வெளி உலகத்துல சோசியல் மீடியால பரவலா சுத்திட்டு இருக்கு. இதை வந்து நீங்க மடை மாத்தம் பண்ணனா தமிழன் தமிழன் அப்படின்னு சொல்லி கொந்தரிச்சிடணும். தமிழனை இழிவுபடுத்தி விட்டார் பிரதமர் மோடி. தமிழனுக்கு தெரியும் பிரதமர் மோடி வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியும். அதை விட முக்கியம், இது ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு காரணம் வந்து என்ன அப்படின்னா, இவரை வந்து வட இந்தியாவுக்கு நீங்க ஏன் பிரச்சாரத்துக்கு போகல, கும்மிடி பூட்டிக்கு அந்த பக்கம் நீங்க ஏன் பிரச்சாரத்துக்கு போகல, உங்க பையன் அந்த புத்திரபாகியத்தை கூட்டிட்டு போக வேண்டியதானேன்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் போகலைங்கிறதுக்கு நானும் இருக்கேன், நானும் வந்து இந்த இதுல கலந்துக்கிட்டேன், நானும் வந்து என் பங்குக்கு நான் அங்க இருந்து குரல் கொடுத்தேன்னு காணிக்கணும்ல. ஏன்னா நீங்க வந்து இந்தியாவை மீட் பண்ணணும்னு சொல்லி தானே பிரச்சாரம் பண்ணீங்க. அதாவது என்னது ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லி தானே ஆரம்பிச்சிங்க. அதாவது கர்மாங்கிறது மிகப்பெரியதுங்க. அதாவது நாங்கள் வந்து மத்திய அரசுன்னு சொல்ல மாட்டோம், இந்திய அரசுன்னு சொல்ல மாட்டோம், ஒன்றிய அரசுன்னு தான் சொன்ன உங்கள் வாய்னாலே வாய் நிறைய இந்தியா இந்தியா இந்தியான்னு சொல்ல வச்சா பார்த்தீங்களா, அதுதான் அந்த அண்ணாமலை கரெக்டாக வச்சுட்டாமல உங்களுக்கு ஆப்பு. கரெக்டாக எந்த இந்தியாவை நீங்கள் வாய்னால சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒன்றிய அரசுன்னு சொன்னீங்களோ, இந்திய அரசுன்னு சொல்ல மாட்டாங்களாம், ஒன்றிய அரசுன்னு சொல்லுவீங்களாம். இப்போ நீங்கள் இந்தியா இந்தியான்னு சொல்ல வச்சுட்டாங்க. இது ஒரு பாயிண்ட். இதான் அந்த கர்மான்னு சொல்றது தானே. இப்போ அதுக்காக வேண்டி குரல் கொடுக்குறோன்னு சொன்னா, இப்போ குமரி பூண்டிக்கு அந்த பக்கம் போக வேண்டாமா, அங்கே போய் குரல்லாம் கொடுக்க வேண்டாமா? அங்கெல்லாம் இந்தியாவினுடைய அங்கம் இல்லையா? அதெல்லாம் உங்களை பொறுத்தவரைக்கும் இந்தியாங்கிறது இந்த குமரி பூண்டிக்கு இந்த பக்கம் தான் இருக்கா? இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இன்னொரு கூடுதலாக ஒரு சின்ன குட்டி தகவல் ஒன்று சொல்லணும். அதாவது இந்த ஓங்கோல் குடும்பம் இருக்கு பார்த்தீங்களா, கருணாநிதி குடும்பம், ஸ்டாலின் குடும்பம், இந்த ஓங்கோல் குடும்பம் இருக்குல்ல, இந்த குடும்பம் என்னைக்குமே தமிழன் வந்து முன்னேறதை விரும்பாது, பெரிய ஆளாக வரக்கூடியதை விரும்பவே விரும்பாது. ரெண்டு உதாரணம் சொல்றேன். ஒன்று ஜி.கே. மூப்பனார், அவருக்கு வந்து அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு பிரதமராகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதை கெடுத்தது யாரு? கருணாநிதி. அவருக்கு ஒரு பிரதமர் வாய்ப்பு, தமிழன் ஒருவன் வந்து பிரதமராக வரக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகுது. கருணாநிதிக்கு பிரதமராகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. அப்போ அவர் பிரதமராக வந்தா, அவர் இங்க சென்னையில ஏர்போர்ட்ல வந்து இறங்கும் போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய கருணாநிதி போய் பார்க்கணும், அப்படித்தானே? அவர் எப்படி நான் போய் வரவேற்கிறது? அதனால அவர் ஆகக்கூடாது. அப்போ ஒரு தமிழன் வந்து பிரதமராக வருவரை தடுத்து கெடுத்தது உங்க தந்தையார், உங்க அப்ப. இதான உண்மை, இதான வரலாறு. நீங்க தமிழனுடைய முன்னேற்றத்தை பத்தி பேசுறீங்க. அடுத்து இன்னொரு பாயிண்ட். இந்தியாவினுடைய மிக உயர்ந்த பதவி என்னது? ஜனாதிபதி பதவி. அந்த ஜனாதிபதியாக திரு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் வந்து இருந்தார். அவரை கொண்டு அந்த இடத்துல வச்சு அழகு பார்த்தது எது? பாஜக அரசாங்கம் தான், பாஜகவினர் தான் வந்து அவரை ஜனாதிபதி ஆக்குனாங்க. ஜனாதிபதி ஆகிட்டு அவருக்கு 5 ஆண்டு காலம் நிறைவு பெற்றது. சரி, ஒரு மாபெரும் ஒரு நல்ல ஒரு மனிதர், அருமையான ஒரு மனிதர், இளைஞர்களுக்கு ஒரு முன்னோடி, மாணவ செல்வங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்த ஒரு மனிதர். அதனால அவரை மறுபடியும் வந்து 5 ஆண்டு காலம் அவரை ஜனாதிபதி ஆக்கும்னு சொல்லிட்டு அவரை ஆக்குனாங்க. நீங்க உங்க அப்பா என்ன சொன்னாரு? கலாம் என்றால் கலகம்னு சொன்னாலும் உங்க அப்பா. சரிதானே? கலாம் தமிழன் கிடையாதா? அப்துல் கலாம் அவர்கள் தமிழன் இல்லையா? ஜி.கே. மூப்பனார் அவர்கள் தமிழன் இல்லையா? அவங்களெல்லாம் வந்து அந்த மாதிரி உயர்ந்த பதவிக்கு வரும்போதே அதை கெடுத்தாலும் நீங்க, உங்க குடும்பம், அந்த ஓங்கோல் குடும்பம் தான் அதை கெடுத்தது. கருணாநிதி தான் கெடுத்தாரு. இதெல்லாம் செய்த நீங்க இப்ப வந்து சாத்தான் வேதம் ஓதுகிறதுங்கிற மாதிரி நீங்க ஓதிக்கிட்டு இருக்கீங்க மக்களுக்கு. தமிழர்கள் நம்ப மாட்டாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க வந்து ஓங்கோல் வம்சாவளியில வந்த ஆளு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அல்ல, இவருக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து இவர் கதறதுக்கு இன்னொரு காரணம் வந்து என்னது அப்படின்னா, ஒன்று வந்து திசை திருப்புறதுக்கு. ஏன்னா வந்து அவங்க அப்பா பேர்ல உள்ள நூலகத்துக்குள்ளே தண்ணி போயிட்டு, அதுவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கெல்லாம் போச்சுன்னு சொன்னாங்க. அது எப்படி போச்சுன்னு எனக்கு சரியா தெரியல. தண்ணி போய் அங்கே ஆறா போயிட்டு நாசமா போயிட்டு, இதை திசை திருப்புங்கிறது வழக்கம் போல திசை திருப்பி மடை மாற்றி விடுறதுக்கு ஒரு பாயிண்ட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இன்னைக்கு வந்து ஒடிசாவில் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் வந்து ஒரு அந்நியனுக்கு வந்து முதலமைச்சர் ஆக்க கூடாதுன்னு சொல்லி அந்த மக்கள் முடிவெடுத்து பாஜகவை அரியணையில் அமைத்தி சக்சஸ் பண்ணிட்டாங்கன்னா, அங்க அதாவது ஒரு ஒடிசாக்காரனே அங்க வந்து முதலமைச்சர் ஆயிட்டா, அதனுடைய தாக்கம் பக்கத்துல கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய தமிழகத்துக்கும் வரும். இங்க உள்ள மக்களும் அப்ப நம்ம மட்டும் இழிச்சவாயனா, நம்ம என்னத்துக்கு ஒரு தெலுங்கு வம்சாவளியில வந்த ஓங்கோல் குடும்பத்தை எதுக்கு நம்ம முதலமைச்சர் ஆக்கணுங்கிற கேள்வி இயல்பாவே தமிழனுக்கு வரும். வந்துட்டு
நாம என்ன ஆந்திராக்காரங்களையும் கர்நாடகத்துக்காரங்களையும் கேரளாக்காரையும் தான் முதலமைச்சரை வைக்கணுமா? ஏன் அண்ணாமலை மாதிரி தமிழனை முதலமைச்சரை வைக்கக்கூடாது? அண்ணாமலையை வைக்கக்கூடாது, தமிழன் தானே அப்படிங்கிற எண்ணம் ஏற்கனவே வந்து போச்சு மனசுல. அது இன்னமும் ஒரு பெரிய பிரச்சாரமாகி வரக்கூடிய தேர்தலில் இந்த ஓங்கோல் குடும்பத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சு விடுவாங்கிற ஒரு பயம். கண்டிப்பாக அது நீங்க பயப்பட்டது மாதிரியே தான் நடக்க போகுது. இதோட உங்க சகாப்தம், உங்க ஓங்கோல் சகாப்தம் இதோடு நிறைவு பெறுகிறது. இனிமே நீங்க எந்த காலத்திலையும் வந்துட மாட்டீங்க, தமிழனை ஆண்டிடவே மாட்டீங்க. இவ்வளவு தூரம் அயோக்கியத்தனம் பண்ணதெல்லாம் இவ்வளவு நாளும் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கம்மியா இருந்து தெரியல. இன்னைக்கு சோசியல் மீடியா மிகப்பெரிய விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கு. மக்கள் வந்து மக்கள் மன்றத்தில் உடனே போய் சேர்ந்துருது. அதனால இனிமேலும் உங்களுடைய பித்தலாட்ட பிரச்சாரங்கள் எடுபடாது என்பதுதான் எனது கருத்து. நன்றி, வணக்கம்.